எல் நீனோ பருவநிலை மாற்றம் மற்றும் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸுக்கு மேல் போகும் சமயங்களிலும் விடாப்பிடியாக வெளிப்புற நடவடிக்கைகளை நடத்தும் பள்ளி நிர்வாகங்கள் மீது பெற்றோர்கள் புகார் அளிக்கலாம். சிஸ்பா எனப்படும் பொது புகார் நிர்வாக முறை வாயிலாக பெற்றோர்கள் முறைப்படி புகார் செய்யலாம் என கல்வி அமைச்சர் ஃபத்லீனா சிரேக் தெரிவித்தார். தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு வெப்பநிலை 35 பாகை செல்சியஸை தாண்டினால் வகுப்பறைக்கு வெளியே எந்த ஒரு நடவடிக்கையையும் நடத்தக்கூடாது என பள்ளிகளுக்கு ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுவிட்டது. அதனை பள்ளி நிர்வாகங்கள் கண்டிப்பாக பின்பற்றியாக வேண்டும் என ஃபத்லீனா சொன்னார். வெப்பம் இன்னும் தணியாத சூழ்நிலையில் தெலுங்கானாவில் உள்ள பள்ளி ஒன்றில் இவ்வாரம் குறுக்கோட்ட போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது பெற்றோர்களை கவலையடைய செய்திருப்பதாக கூறி தகவல்கள் வைரலானது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். அது குறித்து அதிகாரப்பூர்வ புகார் எதனையும் தமது தரப்பு இன்னும் பெறவில்லை என்றார் அவர். அப்படி புகார்கள் வந்தால் அவை அடிப்படையானவையா இல்லையா என்பது குறித்து நிச்சயம் விசாரிக்கப்படும் என ஃபத்லீனா உறுதியளித்தார். எல் நீனோவின் தாக்கம் தொடரும் வரை மாணவர்களின் பாதுகாப்பு கருதி வகுப்பறைகளுக்கு வெளியிலான நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்படும் என அவர் சொன்னார்.